வழக்கம் போல 100 பேர், ஆண்டுதோறும் எங்களுக்கு 100 பேர், இந்த ஆண்டும் அமைச்சரவர்கள் நமக்கு 100 பேர் கொடுத்துருக்காங்க. அதே போல் அடுத்து மாணவணி செயலாளர் ராஜீவ்காந்தி தோழர் 150 பேரை சேர்த்துருக்காங்க. இந்த ஆண்டு 172. அடுத்ததான் நீங்கள் யூடியூப்ல எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த திராவிட பள்ளி நாளைக்கு போட்டிங்கன்னா ஏதாவது ட்ரெண்ட் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2வது ஆண்டு நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து மாவட்டம் தோறும் திராவிட பள்ளின்னு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லும்போது அது அடுத்த நாள் எல்லா இடத்துலையும் பேச்சாச்சு. இன்னைக்கு அமைச்சர் ஏதாவது கண்டிப்பாக பேசுவாங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா எங்களுக்கு கீழே திராவிட பள்ளி இணையத்துக்கு என்னென்ன அந்த கான்டாக்டோ அந்த வெப்சைட் போட்டிங்கன்னா அவங்க யூடியூப்க்கு வந்து நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். அடுத்ததான் எங்கள் திராவிட பள்ளி ஆண்டு விழாக்கு சிறப்புரை வழங்க எங்கள் அரியலூர் மண்ணின் மைந்தன் எங்கள் நாங்கெல்லாம் கருப்பு சட்டையில் இருந்தாலும் வெள்ளை சட்டையில் இருக்க எங்கள் பெரியார் தொண்டர் மாண்புமிகு அமைச்சர் SS சிவசங்கர் அவர்களுக்கு கிடைக்கிறது. திராவிட பள்ளியின் 6ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு தலைமையேற்று அறிமுகரை நிகழ்த்தியிருக்கின்ற திராவிட பள்ளியின் இயக்குனர் பேராசிரியர், கொள்கை பேராசிரியர், நமக்கும் பேராசிரியர், மரியாதைக்குரிய ஐயா சுபவீர பாண்டியர் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய பொதுச் செயலாளர் அன்றைக்குரிய அண்ணன் சிற்பி செல்வராஜ் அவர்களே, தலைமையேற்று திராவிட பள்ளியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய பொள்ளாச்சி உமாபதி அவர்களே, ஆண்டறிக்கை வாசித்த அன்புக்குரிய சகோதரர் வெற்றி செல்வன் அவர்களே, தொகுத்துறை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்களே, நன்றியுரையாற்றிய இணை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் அறம் மதி அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி செயலாளர், இன்றைக்கு பலருக்கும் கொள்கை விளக்கம் அளித்து தெளிவுரை வழங்கி கொண்டிருக்கின்ற எனது அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே,